வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோல ஆக்சிலரேட்டர் படல பத்தி பார்க்கலாம். ஆக்சிலரேட்டர் படல் எதற்காக இருக்கிறது? அதை எப்படி ஆபரேட் செய்யணும்? எந்தெந்த நேரத்தில் ஆக்சிலரேட்டர் படல் உபயோகப்படுத்தணும்? மேலும் ஆக்சிலரேட்டருடைய அமைப்பு, அதனுடைய வகைகள், இப்படியாகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ உள்ளே போவதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே வரும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளவும். நீங்க கார் ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆக்சிலரேட்டர் படல தேவையில்லாம மிதிச்சிருப்பீங்க. தேவைப்படும்போது மிதிக்காமல் விட்டிருப்பீர்கள். இந்த வீடியோல நாம ஆக்சிலரேட்டர் படல பத்தி பார்க்கலாம். நம் டிரைவர் சீட்ல உட்கார்ந்த உடனே நம் காலடியில 3 படல் இருக்கும். நம்முடைய வலது பக்கம் கடைசில ஆக்சிலரேட்டர் படல் இருக்கும். நடுவுல இருக்கிற படல் பிரேக் படல், கிளட்ச் படல் லெஃப்ட் எண்ட்ல இருக்கும். இந்த 3 படல் தான் வண்டி முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதுல மிக முக்கியமானது ஆக்சிலரேட்டர் படல் தான். என்ன வண்டிய முன்னால் போக வைக்கிறது இந்த ஆக்சிலரேட்டர் படல் தான். நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுத்தா மட்டுமே வண்டி முன்னால போகும். கிளட்ச் மிதிச்ச கியர் போட்டிருந்தாலும் வண்டி முன்னால போகணும்னா ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும். இந்த படல் எந்த அளவுக்கு நாம மிதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு பெட்ரோல் இன்ஜினுக்கு சப்ளை பண்ணுது. இந்த ஆக்சிலரேட்டர் படல நாம நம்முடைய வலது காலால் மட்டுமே அழுத்துவதற்கு உபயோகப்படுத்த வேண்டும். அதுவும் வலது காலுடைய கட்டை விரலால் மட்டுமே அந்த பெடலை நாம மெதுவாக ஸ்மூத்தாக இயக்க வேண்டும். நம்முடைய காலின் பின்பகுதியை தரையில் ஊன்றி கட்டை விரலால் மட்டுமே ஆக்சிலரேட்டர் படலை மிதிக்க வேண்டும். அதே போலத்தான் பிரேக் பெடலையும் கட்டை விரல்களால் மட்டுமே ஸ்மூத்தா ஆபரேட் பண்ணணும். சடனா மிதிக்கக்கூடாது. எந்த பெடலையும் பிரேக் பெடலாகட்டும் அல்லது ஆக்சிலரேட்டர் பெடலாகட்டும் சடனா மிதிக்கக்கூடாது. ஆக்சிலரேட்டர் பெடல் டிராவல் மொத்தமாக 1 இன்ச் தான் இருக்கும். அதாவது ஆக்சிலரேட்டர் பெடலை மிதிக்காத பொழுது 0வாகவும், ஃபுல்லா மிதிக்கும் பொழுது அது 1 இன்ச் தான் டிராவல் பண்ணும். அதாவது 25 mm மட்டுமே போகும். இந்த 25 mm டிராவல் ஆகிற ஆக்சிலரேட்டர் பெடலை தான் நாம ஃபுல் ஸ்பீட்ல, அதுவும் பைபாஸ்ல ஒரு 120 முதல் 140 கிலோமீட்டர் ஸ்பீடு போனா மட்டுமே நாம இந்த ஆக்சிலரேட்டர் பெடலை ஃபுல்லா மிதிப்போம். அல்லது ஒரு வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஃபுல் ஆக்சிலரேஷன் கொடுப்போம். அதாவது அந்த 1 இன்ச்சை ஃபுல்லா மிதிப்போம். மலையில ஏறும்போது வண்டி 3வது அல்லது 4வது கியர்ல போனா கூட வண்டியோடைய ஸ்பீடு குறையும். அந்த மாதிரி நேரத்துல ஃபுல்லா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மத்தபடி ஆக்சிலரேட்டர் படலை நாம் ஃபுல்லா மிதிக்கக்கூடாது. 10லிருந்து ஒரு 20% மட்டுமே தான் ஆக்சிலரேட்டர் படலை நாம மிதிக்கணும். ஆக்சிலரேட்டர் பெடலை இன்ஜினுடன் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். எந்த அளவுக்கு மிதிக்கிறோமோ அந்த அளவுக்கு த்ராட்டில் ஓபன் ஆகும். இப்ப வருகின்ற நவீன வாகனங்களில் டிரைவ் பை ஒயர் மெத்தட் தான் உபயோகப்படுத்துறாங்க. அது என்ன டிரைவ் பை ஒயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிலரேட்டர் பெடல்ல மேலேயே ஒரு ஆக்சிலரேட்டர் பெடல் சென்சார் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஆக்சிலரேட்டர் பெடலை 20% நம்ம அழுத்தினோம்னா அந்த ஆக்சிலரேட்டர் பெடல் சென்சார் அந்த டிராவலை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு சிக்னலாக மாற்றி ECUக்கு அனுப்பும். ECU அந்த வோல்டேஜ் சிக்னலை அப்சர்வ் பண்ணிட்டு த்ராட்டில் வால்வுடன் இருக்கிற ஒரு சின்ன மோட்டருக்கு சிக்னல் கொடுக்கும். எந்த அளவுக்கு த்ராட்டில் வால்வ் ஓபன் ஆக வேண்டும் அப்படிங்கிற சிக்னலையும் அனுப்பும். அந்த அளவுக்கு த்ராட்டில் வால்வ் ஓபன் ஆகும். சடனா ஆக்சிலரேட்டர் பெடலை மிதிக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே சடனா ஆக்சிலரேட்டர் கொடுத்தோம்னா அதிகமான பெட்ரோல் இன்ஜினுக்கு தேவையில்லாம போகும். விட்டு விட்டு மிதிச்சாலும் பெட்ரோல் அதிகமாக தேவையில்லாமல் இன்ஜினுக்கு போய் அதனால நமக்கு பெட்ரோல் வேஸ்டேஜ் அதிகமாகும். ஒரு வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 4வது கியர்ல போயிட்டு இருக்கும்போது வண்டி முன்னால போகணும்னா ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி பின்னர் ஆக்சிலரேட்டர் கொடுத்தோம்னா நம் வண்டி அந்த வண்டியை ஓவர்டேக் செய்து போய்விடலாம். அந்த மாதிரி நேரத்துல மட்டுமே ஆக்சிலரேட்டர் பெடலை முழுவதுமாக அழுத்தி உபயோகப்படுத்தலாம். அதே போல மேடான அல்லது ஒரு மலைப்பிரதேசத்தில் வண்டி ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல மட்டமான சமதளத்திலிருந்து அந்த மேடான பகுதியில ஏறும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வண்டியுடைய ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரத்துல நாம் உடனே ஒரு கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஆக்சிலரேட்டர் அதிகமா கொடுத்து வண்டியை நம்ம மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் ஆக்சிலரேட்டர் பெடலை முழுவதுமாக அழுத்தி உபயோகப்படுத்தலாம். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தால் இந்த ஆக்சிலரேட்டர் பெடல் 3 பெடல்களில் வலதுபுற கடைசியில் அமைந்திருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டர் பெடல்கள் இரண்டிற்கும் ஒரே ஒரு கால் மட்டுமே வலது கால் பயன்படுத்தப்பட வேண்டும். இடது கால் எப்போதுமே கிளட்சுக்கு மட்டுமே. ஆக்சிலரேட்டர் பெடலின் மீது உங்கள் பாதம் முழுவதுமாக இருக்க வேண்டியதில்லை. உங்கள் காலின் குதிகால் தரையில் நிலையாக ஊன்றியிருக்க வேண்டும்.
உங்கள் கால் கட்டைவிரல் மற்றும் பாதம் மட்டுமே பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டருக்கு இடையில் ஒரு ஊஞ்சல் போல அசைந்து செயல்பட வேண்டும். இப்போது இந்த பெடலில் உள்ள மிக முக்கியமான தொழில்நுட்பத்தை பார்ப்போம். பழைய கார்களில் ஆக்சிலரேட்டர் பெடலை ஒரு கேபிளின் மூலம் கார்புரேட்டரில் உள்ள த்ராட்டிலுடன் இணைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைய நவீன கார்களில் நாம் பயன்படுத்துவது டிரைவ் பை வயர் தொழில்நுட்பம். நீங்கள் பெடலை மிதிக்கும்போது பெடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த சென்சார் செயல்படத் தொடங்குகிறது. இது ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் போல செயல்படும். நீங்கள் பெடலை எவ்வளவு தூரம் கீழே ஆழமாக மிதிக்கிறீர்கள் என்பதை கணக்கிட்டு அந்த மிதித்தலின் அளவை 10% அல்லது 50% அழுத்தம் என ஒரு துல்லியமான மின்னணு சிக்னலாக மாற்றுகிறது. இந்த மின்னணு சிக்னல் உடனடியாக காருடைய மூளையான எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பப்படுகிறது. ECU சிக்னலை பெற்றவுடன் உடனடியாக என்ஜினில் உள்ள த்ராட்டில் வால்வை அதே அளவிற்கு திறக்க உத்தரவிடுகிறது. த்ராட்டில் வால்வு திறக்கும்போது என்ஜினுக்குள் அதிக காற்று செல்ல அனுமதித்து அதற்கேற்ப எரிபொருள் செலுத்தப்பட்டு என்ஜின் வேகம் அதிகரிக்கிறது. அதாவது நீங்கள் ஆக்சிலரேட்டரை மிதிப்பது எரிபொருளை அல்ல, மாறாக என்ஜினுக்கு எவ்வளவு சக்தி தேவை என்பதை பற்றி ஒரு மின்னணு ஆணையைத்தான் அனுப்புகிறீர்கள். ஆக்சிலரேட்டர் பெடலின் முக்கியத்துவம் வெறும் வேகத்தை கூட்டுவது மட்டுமல்ல, நீங்கள் பெடலை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் காரின் மைலேஜ் அடங்கியுள்ளது. பெடலை நிதானமாக பயன்படுத்துவது என்ஜின் சீராக செயற்பட உதவுவதால் எரிபொருள் தேவை குறைகிறது. அவசரகதியில் ஆக்சிலரேட்டரை மிதிப்பது சடன் ஆக்சிலரேஷன் அதிக எரிபொருளை வீணடிக்கும். விபத்துகளை தவிர்ப்பதற்கான அவசர பிரேக்கிங் அல்லது ஓவர்டேக் செய்வதற்கு விரைவான என்ஜின் ஸ்பீடு என பயணத்தின் ஒவ்வொரு அசைவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க இந்த பெடலின் மென்மையான பயன்பாடு அவசியம். பெடலை மென்மையாக பயன்படுத்துவது என்ஜினில் ஏற்படும் தேவையற்ற அழுத்தத்தை குறைத்து அதன் ஆயுளை அதிகரிக்கிறது. ஒரு நல்ல ஓட்டுநர் ஆக்சிலரேட்டர் மூலம் என்ஜின் சத்தத்தை அறிந்து அதற்கேற்ப வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்வார். ஒரு நிபுணராக ஓட்டுவதற்கு ஆக்சிலரேட்டரை ஒரு கலை போல கையாள வேண்டும். நீங்கள் கிளட்ச் பயன்படுத்தி காரை நகர்த்த தொடங்கும் போது, அதாவது முதல் கியரில், ஆக்சிலரேட்டரை மிக மிக மெதுவாகவும் சீராகவும் கொடுக்க வேண்டும். திடீரென அழுத்துவது காரை அதிக RPMக்கு கொண்டு சென்று எரிபொருள் வீணாக்க காரணமாகும். கீழ் கியரிலிருந்து மேல் கியருக்கு செல்லும்போது கிளட்சை அழுத்துவதற்கு முன் ஆக்சிலரேட்டரிலிருந்து காலை முழுவதுமாக எடுக்க வேண்டும். கியரை மாற்றிவிட்டு கிளட்சை மெதுவாக ரிலீஸ் செய்யும் போது அதே மென்மையாக ஆக்சிலரேட்டரை கொடுக்க தொடங்க வேண்டும். இந்த செயல்பாடு துரிதமாகவும் அதே சமயம் மென்மையாகவும் இருக்க வேண்டும். தேவையான வேகத்தை அடைந்த பின்னு ஆக்சிலரேட்டர் பெடலை ஒரே நிலையில் மிக குறைந்த அழுத்தத்தில் வைத்திருக்க பழகுங்கள். உதாரணத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல பெரும்பாலும் பெடலை 10% 15% வரை அழுத்தினாலே போதுமானது. 4வது அல்லது 5வது கியரில் குறைந்த ஆக்சிலேட்டர் பெடல் அழுத்தத்தில் பயணிப்பதுதான் சிறந்த மைலேஜை தரும். செங்குத்தான மலை ஏற்றங்களில் ஏறும்போது காரின் வேகம் குறையத் தொடங்கும். அப்போது பிரேக் பிடிக்காமல் நிலைமைக்கு ஏற்ப கூடுதல் சக்தி தேவைப்படும். அதற்கு மெதுவாக ஆக்சிலரேட்டரை அதிகரித்து தேவைப்பட்டால் ஒரு கியரை டவுன் செய்து குறைத்து ஓட்டலாம். ஆக்சிலரேட்டர் பெடல் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை எப்படி பயன்படுத்துவது என்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வேகமாக ஓட்டுவதற்கும் முரட்டுத்தனமாக ஓட்டுவதற்கும் வித்தியாசம் உள்ளது. முரட்டுத்தனமான ஆக்சிலரேஷன் உங்கள் காரின் பாகங்களை வேகமாக தேய்மானமாக்கும். எப்போதும் மென்மையான, நிதானமாக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஆக்சிலரேட்டர் பெடல் அழுத்தத்திற்கு பயிற்சி செய்யுங்கள். உங்கள் பாதத்தின் ஒவ்வொரு அசைவும் துல்லியமானதாகவும் நிதானமாகவும் இருக்கட்டும். இந்த அடிப்படை அறிவுடன் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பானதாகவும் திறமையானதாகவும் அமையும். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.